ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ ஜுஜுட்சு கைசன் சீசன் 4 எபிசோடு 7 பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடு பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாத்துருங்க. சரி வாங்க நாம இப்ப எபிசோடுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில நம்ம மாக்கி சுகுனாக்கே டஃப் கொடுத்து பயங்கரமா சண்டை போட்டு இருக்க சுகுனா கடைசியில பிளாக் கிளாஸ் போட்டு அடிச்சு பறக்க விட்டுருவான். அப்புறமா மிச்சம் இருக்கிறது அந்த அச்சா மட்டும்தான். அவனும் என்ன இவன் கூட ஒன்னு சண்டை பண்ணுமா, போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருப்பாப்ல. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அச்சு என்ன பண்ணுவாப்ல, சுகுனா கூட சண்டை போறதுக்கு முன்னாடி அவனோட கட்டெக்னிக்கல இருந்து எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவரை சுத்தி சிம்பிள் டொமைனை போட்டு விட்டுருவாரு. அந்த சிம்பிள் டொமைன்ல பாத்துட்டு சுகுனாவோ ஏய் இதெல்லாம் வச்சு நீ என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கட்டெக்னிக்க போட்டு அடிப்பான் பாருங்க. அந்த கட்டு அந்த டொமைனுக்குள்ள போன உடனே அச்சு அவரோட ஸ்வாட வச்சு அந்த கட்டையை வெட்டி விட்டுருவாப்ல. அதை பார்த்துட்டு சுகுனா ஓ அவ்வளவு பலசாலியா நீ அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் கட்டு சும்மா சரசரன்னு அந்த டொமைனுக்குள்ள போக அந்த எல்லா கட்டையுமே இங்க அச்சு அவரோட ஸ்வாட வச்சு டப்பு 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 டப்புன்னு வெட்டி விட்டுருவாப்ல. ஒன்னு ரெண்டு அப்படி கீச்சிருக்கும், ஆனா அந்த அளவுக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்பன்னு பார்த்தா ஒரு சின்ன பிளாஷ்பேக் கோஜோ மெய் நனாமி எல்லாம் இங்க அச்சா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சாசரர். அவங்கிட்ட இருக்க அந்த சிம்பிள் டொமைன் மாதிரி யாருக்கிட்டயுமே இல்ல. அவன் அதுக்குன்னு புது ரூல்ஸே போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல அதோட அந்த பிளாஷ்பேக் முடியுது. இந்த பக்கம் அச்சா என்ன பண்ணுவாரு, அவரை சுத்தி இருக்க அந்த சிம்பிள் டொமைன் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண அதுக்குள்ள சுகுனா வந்துருவான். சுகுனா வந்தோன்னு அந்த அச்சைய அவரோட ஸ்வாட வச்சு சும்மா சருன்னு உடம்பு ஃபுல்லா வெட்டுவாரு பாருங்க. பயங்கரமா காயமாகும் சுகுனாக்கு. அப்புறம் என்ன ஆகும், வெட்டுல அவரோட ஸ்வாடே உடஞ்சு போயிரும். உடஞ்சு போனோன்னு அச்சு என்ன பண்ணுவாரு, ஏய் ஸ்வாடு தாண்டா உடஞ்சு போச்சு, மதுரைக்காரனுக்கு கையே கத்திரான்னு சொல்லிட்டு ஹேண்ட் டு ஹேண்ட் சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. சும்மா சுகுனாக்கு இவருக்கும் பயங்கரமா சண்டை போயிட்டே இருக்க. அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, அவரோட உடஞ்ச ஸ்வாடை எடுத்து அதுல கர்ஸ் எனர்ஜி மூலமா ரீஜெனரேட் பண்ணி சுகுனாவோட இதயத்துக்கு ஏமிங் பண்ண சுகுனா அதை ரெண்டு வரல அசால்ட்டா புடிச்சிட்டு அவரை பார்த்து என் இதயத்தை நீ குத்துவே, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன், யூ ஆர் டோட்டலி ராங் அப்படின்னு சொல்ல கட் பண்ணி பார்த்தா சுகுனா அவரோட நெஞ்சில 2 வெட்டு குறுக்க போட்டு அவர் வெட்டி அப்படி படுக்க போட்டுருவா. அவர் மலாக கிடப்பாரு. அப்பன்னு பார்த்து என்ன ஆகும், மேமியோட தம்பி இருக்கான் பாத்தீங்களா உய்வி, அவன் என்ன பண்ணுவான், இவரோட உடம்ப தூக்கிட்டு போலான்னு சொல்லிட்டு அங்க வர அவனுக்கு பின்னாடி சுகுனா இந்த மூட்டை பூச்சி தொல்லை வேற சும்மா எதுக்கு எடுத்தாலும் உள்ள வந்துட்டு இருக்கான், இவனை நசிக்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டார்னு ஒரு கட்டை போட அவன் அங்க இருக்க மாட்டான். எங்க போனா அப்படின்னு பார்த்தா அவனை மிகில்ன்ற ஒருத்தன் தான் காப்பாத்தி பில்டிங் மேல நிப்பான் பாருங்க. இவன் யாருன்னா ஜுஜுட்சு கைசன் 0 மூவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவங்கிட்ட நிறையவே கஷ்டம் நினைஞ்சிருக்கும். பத்தாவதுக்கு ஒரு ரோப் வேற வச்சிருப்பான் கர்ஸ் டூல், அதை வச்சு பயங்கரமா சண்டை போடுவான். அவன் எங்க சுகுனா பார்த்துட்டு என்ன சாபங்கள் ராஜா நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான் பாருங்க. அப்ப அந்த மிகில் கூட லாரண்ட் ஒருத்தன் இருப்பான். இவனோட கர்ஸ் டெக்னிக் என்னன்னா ஹார்ட் டச், அதாவது இவனால ரூலர்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய ஹேண்டை அப்படி உருவாக்கி தொடாமலே அடிக்க முடியும் தூரத்துல நின்று. அப்படியே கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக், இந்த லாரு நம்ம யூட்டா இவங்க 2 பேர் நினைச்சுவாங்க ஆப்பிரிக்காவுக்கு போய் இந்த மிகில் இருக்கான் பாருங்க இவனை தான் போய் கூப்பிட்டு இருப்பாங்க. இவன் என்னடா ஆப்பிரிக்கால இருக்கான்னு பார்த்தா இவன் ஆப்பிரிக்காக இருந்தாங்க. ஆப்பிரிக்காலையும் கர்ஸ் டெக்னிக் இருக்குது போல இருக்கு. ஜப்பான்ல மட்டும் தான் இருக்குன்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க. இப்ப ஆப்பிரிக்கால இருக்குது போல இருக்கு. ஆப்பிரிக்கால இருக்க இந்த மொட்டை தலையில போய் ஐயா வாங்கியா ஹெல்ப் பண்ணுங்கயா